ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நினைத்த நாட்டுக்கு வேலைக்கு செல்வது. நம்ம ஒரு நாட்டுக்கு போகணும், இப்போ துபாய்க்கு போகணும், யூஎஸ்ஏக்கு போகணும், லண்டனுக்கு போகணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும், அதுக்கான முயற்சி எடுப்போம். ஆனால் அது வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். மண் அகல் விளக்கு, இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா. மண் அகல் விளக்குன்னா இப்படி தான் இருக்கணும். இந்த அகல் விளக்கு வந்து ஒரு 3 புதுசாக வாங்கி அதை தண்ணியில் கழுவி வச்சுருக்கணும். இது மாதிரி 3 இது மாதிரி மண் விளக்கு. இது வந்து மோல்டிங்னு சொல்லுவாங்க. இந்த மண் விளக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மண் விளக்கு 3 மண் விளக்கு. அப்புறமா இதில் போடுறதுக்கு பச்சை நிறத்திரி, பச்சை நிறத்திரியில் தான் ஏற்றணும். இது நிறைய இருக்குது. இது அந்த 3 இதில் ஒன்று. ஸோ இதில் ஏற்றுறதுக்கான எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இந்த விஷயம், அதாவது அகல் விளக்கு, பச்சை நிறத்திரி, இதில் ஊற்ற எண்ணெய். அப்புறமா இதை வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1 அடிக்கு 1 அடி நீளம் உள்ள ஒரு பலகை. இது வந்து ஒரிஜினல் மாம்பலகை. இது வந்து குலதெய்வம் வசியத்துக்காக கேட்குறவங்களுக்காக வச்சுருக்கோம், உங்களுக்கு காட்டுறதுக்காக. இந்த மாதிரி ஒரு பலகை. இந்த பலகையில் தலைகீழ் முக்கோணம் வரைகிறதுக்கு ஒரு சாக் பீஸ், வெள்ளை கலர் சாக் பீஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம அதை பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா இப்படி தலைகீழ் முக்கோணம் வந்து வரைஞ்சிடணும். இப்படி தெரியுதுங்களா? இப்போ தான் நான் இப்படி பார்க்குறேன்னு சொன்னால் எனக்கு தலைகீழ் இது இருக்கும். இதை வரைகிறதுக்காக ஒரு மாம்பலகை ஒன்று, ஏதோ ஒரு பலகை இல்லாத பட்சத்தில் ஒரு வெள்ளை கலர் சாக் பீஸு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சூட்சமமான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மூன் ஸ்டோன் எனும் சந்திர காந்தக்கல். பார்த்தீங்கன்னா அது இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா. அது ரொம்ப லோ குவாலிட்டி. ஒரு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் இருக்கிறதுல வந்து நல்லாயிருக்கும். ஐயா இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கந்தசாமி கோயில் இருக்கு இல்லையா, அங்கே ரத்தன கற்கள் விற்கிற கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கும். இப்படி தான் இருக்கும். அது இதே தான் முக்கியமான விஷயங்கள். என்னென்ன? அகல் விளக்கு, பச்சை நிறத்திரி, அகல் விளக்கு எத்தனை 3. இது என்ன பண்ணணும்னா, இந்த அகல் விளக்கை இந்த 3 முக்கோணம் சொன்னோம் இல்லையா, 3 முனையில் வைக்கணும். அது உள்பக்கமாக வைக்கணுமா வெளிப்பக்கமாக வைக்கணுன்றதான் சூட்சமமான விஷயம். அது வரவங்க பண்ணலாம். சரி, இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமியில் தான் செய்யணும். பௌர்ணமியில் ஆரம்பித்து 7 நாட்கள் தொடர்ந்து செஞ்சு அதை அவங்களுடைய அதாவது இதுதான் முக்கியமானது, தேவையானது. இந்த மூன் ஸ்டோன் கல் சொன்னோம் இல்லையா, இது வந்து அவங்களுடைய பர்ஸ்லையோ இல்லை பாக்கெட்லேயோ வச்சுக்கிட்டாக்கா மிக விரைவில் அவங்க நினச்ச நாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். ஐயா எதுவுமே செய்ய மாட்டேன், பாஸ்போர்ட் எடுக்கல, அதுக்கான முயற்சிலாம் எடுக்கல, ஆனால் நான் வீட்டில் தூங்கினே இருக்கிறேன், நான் வெளிநாட்டுக்கு இங்கே போகணும்னு நினைக்கிறேன், நடக்கலைன்னா ஆகாது. அந்த மாதிரி முயற்சி செய்கிறவங்களுக்கு இது வந்து வரப்பிரசாதமாக இருக்கும். சரி, இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது செய்யறது தாந்திரிக முறையினால இது மாதிரி ஒரு பச்சை துண்டு, கண்டிப்பாக இந்த பச்சை துண்டில் தான் உட்காரணும். இப்போ நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி. இன்றைக்கி செப்டம்பர் 6, 2025. நாளைக்கு செப்டம்பர் 7 பௌர்ணமி. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பௌர்ணமியில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ நாளைக்கு நம்ம கோயிலில் இது பண்ணுறோம். இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, இலவசம்தான். நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாதிரி ஒரு மூன் ஸ்டோன் கல் சின்ன சைஸ் போதும். இது வந்து இந்த பல்லுக்கும் நாக்குக்கும் நடுவில் வச்சுக்கிட்டு அந்த மந்திரம் ஒன்று இருக்குது, ஓம் அங் சிவாய நம அப்படின்னு 21 வாட்டி மனசார நீங்கள் சொல்லணும். என்ன செய்ய போகிறோன்னு சொல்கிறேன். வடக்கு நோக்கி உட்காரணும். சாட்சானமாக இந்த பச்சை விருப்பு மேலே உட்காந்துக்கிறோம். வடக்கு நோக்கி உட்காரணும். இந்த பலகை நம்மளுக்கு முன்னாடி வச்சுக்கணும். இங்கே வரைஞ்சிட்டு இல்லையா, இந்த சாக் பீஸில் முக்கோணம், தலைகீழ் முக்கோணம் வரைகிறோம். இந்த அகல் விளக்கை 3 முனையில் வச்சுக்கணும். அது உள்பக்கமாக வெளிப்பக்கமானது மட்டும் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, தெரியாத மாந்திரிகள் வந்து தவறாக சொல்லி அவங்களுக்கு வந்து தப்பான விஷயங்கள் வந்து பண்ணிடுறாங்க. அதனால் அதை நான் சொல்கிறது இல்லை. இதில் இந்த செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், பச்சை நிறத்தில் போட்டு ஏற்றிடுறோம். ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா இந்த மூன் ஸ்டோன் கல் இருக்கு இல்லையா, அதை இந்த நாக்குக்கும் பல்லுக்கும் நடுவில் அவங்க உள்ளே வச்சுட்டு ஓம் அங் சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு மனசார மனசுக்குள்ளேயே அந்த பர்சன் வந்து 21 வாட்டி சொல்லணும். சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த வாயிலேருந்து இப்போ இது வச்சுனது வேஸ்ட் ஆகிடுன்றதுனால நான் வைக்கல, அதை வாயிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம கையில் இப்படி வச்சுக்கணும். அவங்க கையில் எந்த பர்சன் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம் அவங்க கையில் வச்சுட்டு நான் ஒரு 2 லைன் மந்திரம் சொல்லுவேன். அதாவது எந்த நாட்டுக்கு போகணும், எந்த வேலை விஷயமா போகணும். இப்போது நம்ம போகிறோம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கா, டாக்டரா, எலக்ட்ரிஷியனா, ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அந்த விஷயத்த சொல்லி அதை வந்து 5 முறை சொல்லணும். 5 முறை சொன்னதுக்கப்புறமா இந்த கையில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வேண்டதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 3 விளக்குக்கும் நடுவில் இடம் இருக்கும் இல்லையா, அதில் வச்சுட்டு மனசார அந்த விளக்கையே வந்து உத்து பார்த்துட்டு அவங்களோட வேண்டுதலை அந்த விளக்குக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த விளக்கை குளிர வச்சிடணும். இது ஃபஸ்ட்டு நாள் பூஜை.
இதே மாதிரி இந்த மட்டும் நாளைக்கு நம்ம கோயிலில் செய்கிறோம். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நம்ம கோயிலில் வந்து நம்ம செய்கிறோம். இது எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி வட்டம் ஆண்டார்குப்பம் முருகன் கோவில் போகிற வழியில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயில் இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த பரிகார பூஜை வந்து நம்ம பண்ணுறோம். இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. பட் இந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் கொண்டு வந்துடணும். எதுவுமே இல்லைனாலும் அந்த 3 ஸ்டோன் கல்லையாவது நீங்கள் வாங்கிட்டு வாங்க. மற்றதெல்லாம் கூட நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வரவங்க கட்டாயமாக முன்பதிவு வேணும். நாங்கள் வரோம், இதை வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நேரம் இல்லை, நாளைக்கு ஒருத்தர் மட்டும் என்னுடைய ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, விருப்பம் நீங்களும் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அவங்க அதெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. 7 நாள் செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லுவேன். 7 நாள் செஞ்சதுக்கப்புறம் இந்த விளக்கை என்ன பண்ணணுன்றது மட்டும் நான் சொல்கிறேன். இந்த 7 நாள் பூஜை பண்ணதுக்கப்புறம் இந்த 3 ஸ்டோன் கல்லை உங்களோட பர்ஸ்லேயோ அல்லது பாக்கெட்லேயோ வச்சிங்கன்னா போதுமானது. சரி, விருப்பம் இருக்கிறவங்க அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு டவுட் என்ன கேட்டுக்கலாம். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு பண்ணோம். நாளை காலையில் அப்படின்னு சொன்னேன், செப்டம்பர் 7ஆம் தேதி 2025. சரிங்களா? இது வந்து நம்ம என்ன நாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோமோ நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் தாமதமாகுதுன்றவங்களுக்கு ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க வந்து பயன்படுத்திக்கோங்கப்பா. நன்றி.